கொல்கத்தாவில் 32 வயதுடைய ஒரு நபர் தனது லிவ்-இன் பார்ட்னரால் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொல்கத்தாவைச் சேர்ந்தவர் சர்தக் தாஸ். இவர் புகைப்பட கலைஞராகவும் பார்ட் டைமில் கேப் ஓட்டுநராகவும் பணியாற்றி வந்தார். இவருக்கு 32 வயதான சங்கத்தி பால் என்ற பெண் சமூக வலைதளத்தில் அறிமுகமாகி இருக்கிறார். சங்கத்தி பால் விவாகரத்தானவர். இவருக்கு ஒரு குழந்தையும் உள்ளது. சர்தக் தாஸிற்கு சங்கத்தி பாலை பிடித்து போகவே இருவரும் கடந்த ஒரு வருடமாக ஒரே வீட்டில் லிவ்-இன் முறையில் வாழ்ந்து வந்துள்ளனர். சங்கத்தி பாலின் குழந்தையும் இருவருடன் தான் வளர்ந்து வந்துள்ளது. திடீரென ஒரு நாள் சங்கத்தி பால் காவல் நிலையத்தை தொடர்பு கொண்டு தன்னுடைய லிவ்-இன் பார்ட்னரான சர்தக் தாஸை கொலை செய்துவிட்டதாக தெரிவித்திருக்கிறார். இந்த தகவலை கேட்டு சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சர்தக் தாஸை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து சங்கத்தி பாலை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அப்போது இருவரும் ஒன்றாக வாழ்ந்த நேரத்தில் இருவருக்கும் இடையே அடிக்கடி சண்டைகள் வந்துள்ளதும் சம்பவத்தன்று சர்தக் தாஸ் சங்கத்தி பாலின் பேச்சை மீறி மது அருந்திவிட்டு வீட்டிற்கு வந்திருந்ததும் தெரிய வந்தது. மேலும் சர்தக் தாஸின் இந்த செயலால் வாக்குவாதம் முற்ற அவரை பலமுறை கத்தியால் குத்தி கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் சங்கத்தி பால். மேலும் குழந்தையை சங்கத்தி பாலின் பெற்றோர்களிடம் ஒப்படைத்து விட்டதாகவும் இந்த சம்பவம் குறித்து மேலும் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.